ஞாபகப்படுத்தப்படாத. சித்ராக்கெல்லாம் விடிய காலம் 4:30 எழும்பிடுவா. எழும்பி புருஷங்கால தொட்டு கும்பிடுறதுக்கு இல்ல, பக்கத்து தோப்புல தேங்காய் பறக்கிறதுக்கு போவா. பாத்து நீ இப்ப ஞாபகப்படுத்தினா எந்திரிச்சு ஓடிடுவா தோப்புக்கு. நாளைக்கு ஒரு தேங்காய் உங்க ஊர்ல இருக்காது விடிய காலம். முதல்ல உங்க அக்கா தோப்பு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. எங்க அக்கா தோப்பு இங்க எல்லாம் ரப்பர் தேங்காய் உனக்கு கிடைக்காது பாத்துக்க. ஓயந்தோப்பில் நீ பாக்கிக்கிட மாட்டான். உண்மையிலேயே நடுவர் அவர்களே, தேங்காய் அது வந்து அதுலயும் இந்த கல்யாணத்து அன்னைக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு தமைக்காரனி ஒருத்தி இருப்பா பார்த்துருக்கியா? அக்கா அக்கா அவ ஒரு பெட்டியை தூக்கிட்டு நடக்க நட்டைய பார்த்துருக்கிறியாடா? பெரிய கலெக்டருக்கு மோகனப்பா என்ன இருக்குன்னு நினைக்க. இதே தான் அரைமுடி தேங்காய் தான் இருக்கும். அந்த அரைமுடி தேங்காய் ஒரு எலுமிச்சம்பழம் அதை வச்சுட்டு தான் அவ்வளவு வந்தா கல்யாணம் பண்ணி. உண்மையிலே தம்பி நீலாம் தயவு செய்து ஒரு கல்யாணம் பண்ணிக்க. அப்பதான் அவன் ஆர்வமா கேட்டாயா. அப்பதான் அண்ணன் சொல்றது உண்மையா பொய்யாங்குது உனக்கு தெரியணுமா வேண்டாமா? கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்க நடுவர். இவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கான். இந்த முகத்துல இந்த பிள்ளைகளுக்கு முகத்துல எல்லாம் எவ்வளவு சிரிப்பு இருக்கு பாருங்க. யாருக்கும் கல்யாணம் ஆகல அந்த பக்கம் கொஞ்சம் எட்டி பாருங்க. கல்யாணம் ஆனவங்க முகத்தெல்லாம் பாருங்க. சிரிச்சு எத்தனை நாளாச்சோ, ஐயோ சாப்பிட்டு எத்தனை நாளாச்சோ, ஐயோ ஐயோ. நான் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆன ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன். 5 வருஷம் ஆன ஒருத்தர்கிட்ட கேட்டேன். 5 வருஷம் ஆயிட்டு ஒரு பையனா இருக்காங்க, உங்க கல்யாண வாழ்க்கை எப்படின்னேன். உடனே அவர் சொன்னார் நீட்டு ஒரு குலுக்கிட்டு போயிட்டாரு. குலுக்கிட்டு போனாரா? 5 வருஷம் 50 வருஷம் ஆன ஒருத்தர் இருந்தார், பெரியவர், பேர பிள்ளை எல்லாம் பார்த்தவர். அவரை பார்த்துக்கிட்டேன், ஐயா உங்க கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்து? பேர பிள்ளைகள் பூட்டவரை பார்த்துருக்கிறீங்க, உங்க வாழ்க்கை எப்படின்னு. அவரும் ஒன்னும் சொல்லல. அவரு இவரு இவ்வளவு தான் கல்யாணம். இழுப்பு கூடுதலால இருக்கு. இது கொஞ்சம் இழுத்துட்டு போச்சு. உண்மையிலாக்க நாமெல்லாம் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தோம். பார்த்துக்கிடுங்க நீங்க. ஆமா, எங்க ஊர்ல ஒருத்தன் தம்பி 3 பொண்டாட்டி கட்டிட்டு சிரிச்சிட்டு தெரிஞ்சான். 3 கட்டி சிரிச்சிட்டு தெரிஞ்சான். அவன் நெஞ்சில பார்த்தா நானே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பரவாயில்லையா 3 கல்யாணம் பண்ணிட்டு சிரிச்சிட்டு தெரிஞ்சாம்னா கல்யாணம் சூப்பரா இருக்கும், பொண்டாட்டிலாம் அருமையா இருக்கும் போல்கடி. நானும் படப்பட ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டேன். பண்ண பிறகுதான் அவனுக்கு வாழ்க்கையை விசாரிச்சு பார்க்கேன். முத பொண்டாட்டி கொண்டு இலைய போடுவாளாம், 2வது பொண்டாட்டி கொண்டு சோத்த போடுவாளாம், 3வது பொண்டாட்டி 2 சேர்த்து தூக்கி தூர போட்டு போயிடுவாளாம். இந்த பையன் ஒரு நாளும் சாப்பாடு இல்லாம பைத்தியம் பிடிச்சு பைத்தியத்துல சிரிச்சதை பார்த்து நீங்க நம்பி நான் ஒரு கல்யாணம் பண்ணி தம்பி. அன்னைக்கு நடுவர் அவர்களே, ஒரு மர்மமா வீட்டுக்கு அன்னைக்குதான் வார வலது காலை எடுத்து வச்சு வலது காலை தூக்கி வீட்டுல வச்சதான் முந்து வீடு இடி விழுந்துட்டு பார்த்தா வீடு 2 அடி உள்ள போயிடுச்சு. அந்த மாமியாருக்காவது சும்மா இருக்கலாம் இல்லையா? மருமவளுக்கு ஆரத்தி எடுப்போன்னிக்கிட்டு சம்பிரதாயப்படி எடுக்கணும் இல்லையாக்கா? ஆரத்தியும் கொண்டுகிட்டு வா மருமவளே வா மருமவளேன்னு இப்படியே ஆரத்தி எடுத்து பத்தியலா. அந்த ஆரத்தி புகை இவளுக்கு மருமவளுக்கு மூக்கு உள்ள போயிட்டு மாமியார் எதிர்த்து கூரையில போய் கிடக்கு. மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டா, இனி உங்க அம்மா அங்கேயே இருக்கட்டு, போய் வேஸ்ட் லக்கேஜ் இங்கே இருக்கு அங்கேயே இருக்கட்டு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டி அங்கதான் போகும் போல இருந்து வேஸ்ட் லக்கேஜ் ஆயிரலாம் நடுவர்களை. கடைசியில இந்த லட்சணத்துல உங்களுக்கு பொன்னஞ்சி மாலை போலுது. நானும் ஒரு காலத்துல அப்படிதாங்க இருந்தேன். தேங்காய்பட்டினம் கடற்கரையில கமர்ந்து இருந்தேன். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. இப்படித்தான் நானும் நினைச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணங்க. பாவம் தானா? உண்மையிலே பாவம் மட்டுமில்ல, அவர் பரிதாப கதாபாத்திரம். பரிதாபம் நடுவர் அவர்களே. இன்னைக்கு எல்லாம் நான் பட்டிமன்றத்துக்கு கிளம்பணும் பார்த்துக்கிடுங்கக்கா. உடனே என் வீட்டுக்காரிக்காக்கா அங்க எங்க கிளம்பிட்டு 2 நாளா சும்மா அங்கனதான சுத்திக்கிட்டு திரிஞ்சிரு. அது ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு பட்டிமன்றம் நம்ம அரங்கேஸ்வரம் கோக்கோட்டுவேல எங்க அக்கா ஊரு. உண்மையிலேயே பெரிய ஊர்கள் சான்று நல்லவர்கள் அத்தனை பேரும் சிவபக்தியாக இருந்தாலும் சரி. எங்க மாமா அவர் ஈஸ்வரதாஸ் ஐயா, அவர் சொல்லுவார் பாருங்க, சிவனை பற்றி வரி வரியாக சொல்லுவாங்க. எனக்கு நிறைய அவர் சொல்லி தந்திருக்காரு. இந்த சிவனை பற்றி, இந்த கோவிலை பற்றி அந்த அளவிற்கு சிவபக்தியில் இருக்கக்கூடிய
சிவபக்தர்கள் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஊர் இந்த ஊர் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆமா. நல்ல நல்ல சிரிச்ச 7ஆம் நம்பர் போறான். ஏ தம்பி 7ஆம் நம்பர் இருக்கப்பா, உனக்கு கல்யாணம் வேணுமா வேண்டாமா? உனக்கெல்லாம் நயன்தாரா பார்க்கலாம், எங்க வா. அவ்வளவு ஒன்னே மாதிரி நிக்கிற மட்டும் தான் போட்டிருப்பா. வந்துருவான் பாருங்க. இப்போ அவனுக்கு இடத்துல வேற இருந்துதான் வருவான். ஆமா, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் நடுவர், ஆளுக்கு இடம் போட்டுருங்க. நீ நயன்தாரா இல்லையே இரு. மனைவி அனுப்புனாங்கல்ல ஐயா. ஆமா நடுவர், மனைவி உங்க வீட்டம்மா. அரங்கேஸ்வரம் பார்த்துக்க போயிட்டு வரட்டா. போ உன் போக்கெல்லாம் ஒரு மாத்தியா இருந்துகிட்டு இருக்கு. பட்டிமண்டபம் ராத்திரி போடுறது. காலேஜ்னு இந்த குடுவை தூக்கிட்டு காலையில போடுறது. இது அவளுக்கு குடுவையாங்க. 2000 ரூபா கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன் தம்பி, குடுவைன்னு சொல்லா பாரு. நான் சொன்னேன் சரி போறதே போடுறது, அரங்கேஸ்வரத்துக்கு உங்க அக்கா ஊருக்கு போடுறது இல்லையா, அப்போ ஒரு பாயிண்ட் சொல்லி தரேன்னு சொல்லுங்கண்ணா. பாயிண்டா? உண்மையில நம்ம ஊருக்கு வரேன்னு சொன்ன உடனே என் மனைவி இன்னைக்கு ஒரு பாயிண்ட் சொல்லி தந்து. அப்ப நல்ல மனைவி தானே ஐயா அரங்கேஸ்வரத்துல சொல்றதுக்காக. எனக்கு சந்தோஷமா இருந்து, இன்னைக்காவது கணவனுடைய வளர்ச்சியில் ஒரு அக்கறை வந்துட்டு பத்தியா சித்ராக்கா. பரவாயில்ல, சொன்ன மாதிரி தான். பொன்னந்தி மாலை பொழுதுதான் நமக்கும் விடிஞ்சிரும்னு நினைச்சு உண்மையிலே பாயிண்ட் இன்னைக்கு சொல்லி தந்தாக்கா. நான் பாயிண்ட் இப்ப சொல்லுவேன், நீங்களாம் நல்லா கைத்தட்டனேனா. தங்கச்சி எல்லாம் கைதட்டி இல்லை நல்லா. இந்த பாயிண்ட் இந்த கைதட்டி எனக்கு இல்லை, என் மனைவிக்கு. உண்மையிலமா நம்ம ஊருக்கு வரணும்னு சொல்லி விட்டுருக்காம. அந்தம்மா நல்லா இருந்தா கைதட்டுவாங்கிறாங்க. ஆமா பாட்டி, உங்க பேத்திக்கு தான் அந்த கைதட்டு. உங்க பேத்தி நல்ல சூப்பர் பாயிண்ட் சொல்லி தந்தா. 7ஆம் நம்பர் தம்பி அத்தைக்கு கைதட்டனேனா. அடுத்த வருஷம் வரும்போது கூப்பிட்டு வருவேன், நீ பார்த்துக்க சரியா. உண்மையில நடுக்கிறவர்களே நல்லா கைதட்டி வரல எல்லாரும். நீங்களும் கைதட்டுங்க, ஏன்னா முடிஞ்சா கைதட்டுங்க. நீ கைதட்டி வரலாமா? நல்லா இருந்தா கைதட்டு. அந்த கைதட்டு எல்லாமே மனைவிக்கிறாங்க. நீங்களும் கைதட்டிக்கிடுங்க, ஏன்னா சூப்பர் பாயிண்ட்டுக்கா. இதுவரைக்கும் பட்டிமன்றத்துல எல்லாம் யாரும் சொன்னதே கிடையாது இந்த மாதிரி ஒரு பாயிண்ட். ஆமா, என்ன பாயிண்ட் தெரியுமா தம்பி? கொஞ்சம் பொறு, உன் பொண்டாட்டி பொறாவு சொல்லுவா, என் பொண்டாட்டி எப்போ சொல்லுவான்னு கேட்காங்க. எல்லாருக்கும் பாயிண்ட் சொல்லுறதுக்கு தான் பொண்டாட்டியே வாரது. பாயிண்ட் டு பாயிண்ட் தான். அவங்க அவசரப்படாத, நான் கொஞ்சம் பொறுத்துக்க. இப்போ என் பொண்டாட்டி சொன்ன பாயிண்ட்டை கேட்டுக்க. என்ன பாயிண்ட் தெரியுமாக்கா சொன்னா? அந்த அக்கா சொல்லி தொலைச்சிக்கிறோம், கொஞ்சம் பொறுங்கக்கா. பொண்டாட்டி சொன்ன பாயிண்ட் இல்லையா, உரட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் வர்றோம். என்ன பாயிண்ட் சொல்லட்டா தங்க ஜெபம்? என்ன வேண்டாமா? உனக்கு வேண்டாம் இருக்கு. ஆமா, என்ன பாயிண்ட் தெரியுமா நடுவர் அவர்களே சொன்னா? ராத்திரி பூரா குறைக்க நாயும் வாயாம பட்டிமன்றம் பேசக்கூடிய வாயும் ஒரு காலமும் விளங்காது போ. இதுக்குதான் அங்கேயும் இருந்து கை தட்டி இருக்கு. அவ பத்தியலா தினேஷ் அப்ப இது விளங்காத பாயிண்ட்டுக்கு தான் இவ்வளவு கை தட்டு. அந்த அம்மா எல்லாம் எப்பவுமே கை தட்டுறது இல்லை. பாருங்க, விழுந்து கை தட்டுறாங்க பாருங்க அந்த அம்மா எல்லாம். நடுவர் அவர்களே, திருமண வாழ்க்கை என்பது எப்படி பார்த்தாலும் சரி, அது பெரிய போராட்டம். நடுவர் அவர்களே, கணவனுக்கு மரியாதை இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி பசி என்பது என்ன என்று தெரியறதுக்கு முன்னாடி சாப்பாடு நமக்கு கிடைக்கும், அம்மா போடுவாங்க. கல்யாணத்துக்கு பிறகு சாப்பாடு ஒழுங்கா கிடைக்குதாக்கா? முதல்ல யோசிச்சு, நீ எங்க போற சாப்பிடுறதுக்கா போறா? தண்ணி குடிச்சிட்டு வந்துருந்தேன். சாப்பாட்டு கதையாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு எங்க சாப்பாடு கிடைக்குது நடுவர் அவர்களே? எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குதா? கிடைக்கல, வாய்ப்பு இல்லை. என்ன கல்யாணம் ஆன அடுத்த நாள் நடுவர் அவர்களே, நான் எனக்கு கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் காலையில எங்க மாமனார் வீட்டுல நின்றுட்டு இருந்தேன். அடுத்த நாள் புது மாப்பிள்ளையா கையில ரிமோட்டு தந்து டிவியை பாருங்க மாப்பிள்ளைன்னு கொண்டு காலில் இருத்தி இருந்தாங்க. நானும் ரிமோட்டை வச்சு காலில் இருக்காரு. வந்தாவா டிவி பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு எனக்கு ஒரு ஆசை, வந்திருக்கப்படாது ஆனா வரக்கூடாது. அந்த நேரத்தில் வந்திருக்க கூடாது, அதுவும் அங்க வச்சு வந்திருக்க கூடாது. ஆனால் அங்க வச்சு வந்திருக்க கூடாது அந்த ஆசை. ஆனா வந்துட்டு என்ன ஆசை தெரியுமா தம்பி? பொண்டாட்டி புது பொண்டாட்டி கையால ஒரு டீ குடிப்போமேன்னு ஒரு ஆசை. இது தப்பு. இது ஒரு தப்பாக நீங்க யோசிச்சு பாருங்க பாட்டி, இது ஒரு தப்பா யோசிச்சு பாருங்க. இல்ல நீங்க எல்லாம் போட்டு அவன் முன்னாடி ஆசைப்பட்டிருப்பாரா இல்லையா? அதே மாதிரிதான் நானும் ஆசைப்பட்டேன், ஒரு டீ குடிக்குமேன்னுட்டு. மெதுவா கூப்பிட்டேன் அவளை. கொஞ்சம் கழிச்சு மெதுவா வந்தா. என்ன வேணும்? நான் உன்ன சொன்னேன், ஒரு டீ போட்டு தாடா. டீ போட்டு தாடா அப்படின்னு. எப்படி போகுது? உடனே அவ சொல்லா, கேபிட்டல் டீயா சுமால் டீயான்னு கேட்டா. அன்னைக்கு நான் பொத்துனி விழுந்தவன் தான். இன்னைக்கும் டீக்கு கூட வழி இல்லக்கா. போன திருக்கார்த்திகைக்கா
என் மனைவி ஒரு முந்திரி கொத்து வச்சா யூடியூப்பை பார்த்து. நான் வேண்டாம் விட்டுருன்னு சொன்னேன். இல்ல நான் வச்சே ஆகணுக்கிட்டு முந்திரி கொத்து வச்சா பார்த்துக்கிடுங்கக்கா. திருக்கார்த்திகை 1 முடிஞ்சாச்சு. ஆனா அவ வச்ச கொத்து முந்திரி கொத்தை பிரிக்க முடியல பார்த்துக்கிடுங்க. ஆனா குடும்பத்தை யாழா பிரிச்சு போட்டுட்டு போயிட்டா பார்த்துக்கிடுங்க. குடும்பத்தை குழப்பதுன்னா அது கல்யாணத்துக்கு பிறகு தானக்கா வருது. காப்பியா? அது வேண்டா போங்க. டீக்கே வழி இல்லாம இருக்கு. இனிமே காப்பி காப்பி உங்களுக்கு. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது நரகமாக மாறிவிட்டது. காதலே போ, போ. சாதலே மலரைத்தானே நான் பறித்தது, கை உள்ளி மீது ஏன் விழுந்தது. உறவைத்தானே நான் நினைத்தது, என்னை பிரிவு வந்து ஏன் அழைத்தது. எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இறக்கப்பட்டவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் சித்ரா ஒரு பைத்தியக்காரி என்று. கண்கள் தீட்டும் காதல் என்பது கண்ணில் நீரை வரவழைப்பது. பொண்டாட்டி காட்டும் அன்பு என்பது தம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது. யாருக்காக? 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 ஐயோ, அம்மா, அம்மா. ஐயா வாந்தி எடுத்துறாரு. ஆமாம்மா. ஏங்க ஒரு கை தட்டு தரலாம் இல்லையாக்கா? என்ன முக்கு முக்கியிருக்கேங்க்கா. கொஞ்சம் கை தட்டு. இப்படி எல்லாம் எங்கேயும் முக்குனது இல்லைக்கா. எப்படியாவது ஒரு கை தட்டு தட்டிட பாட்டியலா? நீ நல்லா தட்டு தம்பி, நல்லா தட்டு. எவ்வளவு கஷ்டம் மலரக்கா. நீங்க இந்த பார்த்துருக்கீங்களா? ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பொம்பளைகளை பார்த்துருக்கிறீங்களா? தகப்பனார் வீட்டில் பள்ளி தேய்க்க ஒரு கறி துண்டு இருக்காது. ஆனா புருஷ வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு கோல்கேட் இல்லையோ, க்ளோஸ்அப் இல்லையோ, வீக்கோ டர்மரிக் இல்லையோ, ஏதோ கலெக்டர் இருக்க மாமா மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. பார்த்துக்கிடுங்க. இப்போ அவர் இப்போ என்ன நினைச்சிட்டு போறாருன்னு தெரியலையா? அவரு இல்லை, நம்ம எல்லாரும் நாங்கள் எல்லாரும் ஒரே எண்ணம் தான் நடுவர் அவர்களே. உண்மையிலே நடுவர் அவர்களே. ஆனால் போன வெள்ளிக்கிழமை எதுவுமே பேசலை. இப்படியே இருக்கா? ஏன்? எனக்கு ஆச்சரியம் ஆயிட்டு. பரவாயில்லையா, திருந்திட்டா போலுக்கு. இல்லைன்னா வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பா போலுக்கு நீட்டி என் பையனை கூட்டேன். மக்கா என்ன அம்மா இன்னைக்கு விரதம் இருக்கால பேசவே இல்லை. காலையில் எழும்புனதும் அப்பட மாதிரி சொக்கச்சக்கணி பொறிவாள இன்னைக்கு என்ன ஒன்றும் பேசாமல் இருக்கேன்னே. உனக்கு ஒன்றும் இல்லைப்பா, விரதமே இல்லை, ஒன்றும் இல்லை. அம்மா உதட்டுக்கு போடுறதுக்கு லிப்டிக் எடுத்து கேட்டா, நான் மறந்து போய் பெவிஸ்டிக் எடுத்து கொடுத்துட்டேன். அதை போட்டுட்டு இது நான் என் பையனுக்கு காலில் விழுந்துட்டேன். மக்கா நீ தான் என் குல தெய்வம். தினமும் காலையில் எடுத்து கொடுத்துட்டு அப்பா தப்பிச்சிருவேன். கண்டு மயங்கவில்லை, அவ முகத்தை கண்டா பிடிக்கவில்லை. கண்டு மயங்கவில்லை, அவ முகத்தை கண்டா பிடிக்கவில்லை. எலிகிலே வணக்கா விட்டுக்குள்ளே விட்டுக்குள்ளே வேணாண்டா கல்யாணம் ஆமாண்டே ஆமாண்டே நீ போடா சன்னியாசம் வேணாண்டே வேணாண்டே நீ விடுடா ஒரு மூணு மூடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. நான் இருந்தேன் தேருக்குள்ள, விழுந்தேன் சேருக்குள்ள. நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்போ விழுந்தேன் சேருக்குள்ள. நானா வேலங்கெடுத்து என் கையில தான் நானே தாமாட்டிக்கிட்டேன். பழைய வீழ்ச்சி பற்றி அதுல போய் நானா தாமிட்டு போட்டேன். இப்போ வழியும் இல்லை, ஒன்றும் இல்லை, வேதனை நெஞ்சுக்குள்ள. எவ்வளவு வேதனை நடுவரவர்களே. கல்யாணத்துக்கு முன்னாடி 4 அண்ணன் தம்பியா இருக்கக்கூடியவன் கல்யாணத்துக்கு பிறகு அதே ஒற்றுமையில இருக்கானா? உண்மையிலே நடுவரவர்களே, ஒரு தங்கச்சி, ஒரே ஒரு தங்கச்சி. இவ வீட்டுக்கு வந்த உடனே பொண்டாட்டிக்காரி சொல்லுவான் தங்கச்சியை பிடிக்கல. புருஷன் சொல்றாளா இல்லையா? என்னைக்காவது புருஷன் பொண்டாட்டியை பார்த்து வான் தங்கச்சியை பிடிக்கலன்னு சொல்லியிருக்காரா? உங்க வீட்டுல இல்ல, உங்க வீட்டுல நீங்க உங்க வீடு சொக்க தங்கம் நீங்க சொல்ல மாட்டாமலையாக்கா? என்னைக்கா சொல்லியிருக்கானா? ஜெயராஜ் அண்ணனுக்குலாம் 4 குழந்தையார். 4 குழந்தையாரையும் அவர் தான் கல்யாணம் பண்ணி
கொடுத்தாருன்னு சொன்ன கொடுத்தாருக்கா அவ்வளவுக்கு பரந்த மனப்பான்மையோடு மாப்பிள்ளை இருப்பாரு. ஆனா நீ வந்த நாள்ல இருந்து உன் தங்கச்சியை பிடிக்கல, உன் தம்பியை பிடிக்கல, உன் அண்ணனை பிடிக்கல, உன் அக்காவை பிடிக்கல, முதியோர் இல்லத்தை கொண்டு அப்பா அம்மாவை சேரு, குடும்பத்தை பிரி, வீட்டை பிரி, சொத்தை பிரின்னு கொண்டு கடைசியில கேச போட்டு மொத்த குடும்பத்தையும் குழப்பத்தில் உண்டாக்கி அண்ணன் தம்பிகளை இல்லாம ஆக்கி அப்பாவையும் அம்மாவையும் பிரிச்சு வச்சு மொத்தத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவதுதான் இந்த திருமண வாழ்க்கை என்று சொன்னால் அப்பே என்ன அத்தா என்ன ஒப்புக்கு தானடி பாராங்கல்ல பெற்று குட்டா பாசம் ஏதடி பெத்த உள்ள தந்தவனோ உப்புக்கு ஆகுமா தாய்ப்பாலுக்கு விலையும் வச்சா தாலி வீசுமா வாயகட்டி வளர்த்த உள்ள வட்டி கட்ட சொல்லுதடி வாங்கி தந்த காசுக்கெல்லாம் மல்லு கட்டி நிற்குதடி கோடு ஒண்ணு கிழிக்க வச்சு கும்மி அடிக்குது அம்மாடி சம்சாரம் அது ஒரு மின்சாரம் சம்சாரம் அது ஒரு மின்சாரம் சொந்தம் இல்ல வந்தோம் இல்ல எந்த வீரம் இல்ல சம்சாரம் நேரம் தான் நெருங்கி தொட்டா சாக்கடிக்கிற மின்சாரம். ஆக இந்த சம்சார பந்தம் என்பது இந்த குழந்தை என்பது இது எல்லாமே மிகப்பெரிய குழப்பம், மிகப்பெரிய தொந்தரவு, அது மிகப்பெரிய போராட்டம். திருமண வாழ்க்கை என்பது போராட்டமே 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 என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.